கடகராசி நண்பர்களே, ஆடாத கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையிடா தாண்டவ கோணேன் என்று நமது முன்னோர்கள் கூற்று கிணங்க எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர்த்து இழுத்து விட்டுட்டு நண்டு மாதிரி ஒரு இடத்த பிடிச்சி உட்காந்துருவீங்க. கடகத்தில் ஒருவர் ஒரு இடத்தில் இருந்தால் அத்தனை பேர்த்தி தாண்டி கடகத்தோன் இடம் பிடித்து கொள்வார். அப்படி ஒரு கெட்டிக்காரத்தனமான நபர்கள் தான் நீங்கள் கடகராசிக்காரர்கள். கடந்த பல வருடங்களாக முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருந்த தங்களுக்கு இந்த குரோதி வருடம் அஷ்டமத்தில் சனீஸ்வர பகவான், பாக்கியத்தில் ராகு பகவான், ஆரம்பத்தில் 10ல் குரு பகவான் என்ற நிலையில் பலவிதமான நிலைகளில் உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. அந்தந்த வயதுக்கேற்ற நிலையில் அந்தந்த வயது நிலை அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொருளாதாரம், குடும்ப உறவுகள், குடும்ப நிகழ்வுகள், அதாவது குடும்பத்தை விட்டுட்டு வெளியே போய் கஷ்டப்பட்டாலும் குடும்பத்தால் கஷ்டம்தான், குடும்பத்திலேயே இருந்துட்டு குடும்பத்துக்கிட்ட ஏற்று வாங்கிட்டு இருந்தாலும் குடும்பத்தால் கஷ்டம்தான், சம்பாதித்து வெளியே எங்கேயாலும் போய் செலவு பண்ணிட்டு வந்தாலும் கஷ்டம்தான், சம்பாதிக்காமே வீட்டில் படுத்துருந்தாலும் கஷ்டம்தான். இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படி இருந்தாலும் ஆப்போசிட் நெகட்டிவாக தான் இருக்குது, இப்படி இருந்தாலும் நெகட்டிவாக தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த கடகராசி நண்பர்கள் இந்த குரோதி வருடத்தில் பல விதங்களிலும் தடங்கல்களை எதிர்பார்க்கிறார்கள். இவர்கள் நினைத்து பயணிக்கக்கூடிய செயல்கள் பக்கத்திற்கு சென்று எட்டி பிடிக்கக்கூடிய நிலையில் தவற விட்டு விடுகிறார்கள். முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய குழந்தைகள் புள்ளி வைக்காமல் கமா வைக்காமல் 3வது இடத்துக்கு 4வது இடத்துக்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. நல்ல பேர் கொடுத்த வாக்கை காப்பாற்றி நல்ல பேர் எடுக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடம் கெட்ட பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய முயற்சிகள் தடங்கல்களுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய அசையும் அசையா சொத்துக்கள் சார்ந்த நிலையில் கூடுதலான செலவீனங்கள், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே மட்டும் ஒன்று மட்டும் யோசிச்சுக்குங்க. உங்களுக்கு இந்த வருடம் அசையும் அசையா சொத்துக்களில் சிறப்புகள் காட்டுகிறது. எப்படி நிறைய கார் ஓட்ட போகிறீங்க, வாகனத்தில் நிறைய ரவுண்டிங் பண்ண போகிறீங்க, வீட்டை ஆல்ட்ரு பண்ண போகிறீங்க, லக்ஸரியாக மாற்ற போகிறீங்க. இதெல்லாம் சாதகமானதல்ல, உங்களுக்கே புரியும். பொழப்ப பார்த்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, தொழிலை கவனிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதை விட்டுட்டு டீசலை போட்டுட்டு கார் எடுத்துகிட்டு வெட்டி வேலைகளுக்காக சுற்ற போகிறீங்க. அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள போகிறது. பின்னால் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கிறது. கவனமாக இருந்து கொள்ளுங்கள். உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த நிலையில் சிறு சிறு பிரச்சனைகளை காட்டுகிறது. சின்ன சின்ன லெவலில் பிரச்சனைகளை காட்டுது. கடன், எதிரிகள், இது சார்ந்த தொல்லைகள் இதுவரையில் இருந்தது கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவி உறவுகள், நட்பு, பங்குதாரர்கள் வகையில் எங்கோ ஒரு இடத்தில் இனம் புரியாத ஒரு பிரச்சனை இருக்கிறது. அல்லது நீங்கள் உங்கள் குடும்பத்தை விட்டு வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை காட்டுகிறது. தொழில் அழுத்தம் கூடுதலாக இருக்கும். நீங்கள் உழைத்த உழைப்புக்கேற்ற ஊதியத்தை இந்த குரோதி வருடம் தரப்போவதில்லை. தொழில் சார்ந்த நிலையில் முன்னேற்றங்கள் இல்லாவிட்டாலும் சறுக்கல்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மிக திறமை வாய்ந்த நபர்கள் நீங்கள் கடகராசிக்காரர்கள். இந்த வருடம் மட்டும் கொஞ்சம் போராட வேண்டி வரும். கவனமாக சிந்தித்து செயல்படுங்கள். நல்வாழ்த்துக்கள்.